வாக்காளர்களுக்கு விரலில் வைக்கும் அழியாத மை தயாரிக்கும் பணி தற்போது துவக்கப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வாரிஷ் எனும் நிறுவனம் மை தயாரிக்கும் பணியை துவக்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது பற்றிய தற்போதைய தகவல் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம்? இன்னும் சில வாரங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் 2024 மக்களவை தேர்தல் அட்டவணை என்பதை அறிவிக்க இருக்கிறது. தேர்தலுக்கான முன் பணிகளை அனைத்தையுமே இந்திய தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டக்கூடிய நிலையில தேர்தல் நடைபெற உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணையர்கள் தலைமையிலான குழு சென்று நேரடியாக தேர்தல் தொடர்பான ஆய்வுகளையும் பணிகளையும் எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பெட்டிகளை தயார் செய்தல், வாக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தல், இப்படியான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில வாக்காளர்களுக்கு தேர்தல் வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படக்கூடிய அந்த அழியாத மை தயாரிக்கக்கூடிய பணி என்பதை கர்நாடக மாநிலத்தில் தொடங்கி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய செய்தி தொடர்பாளர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் எனும் பொது நிறுவனத்துல இந்த மை தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருப்பதாகவும், இன்னும் சில நாட்கள் இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்த உடனே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேவையான அந்த அழியாத மை என்பது இந்திய தேர்தல் அதிகாரிகளுடைய பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும், அது தேர்தலின் போது பயன்படுத்தப்படும் என்பதையெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய செய்தி தொடர்பாளர் தரப்பில் தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாகவே இந்த குறிப்பிட்ட மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொது நிறுவனம் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தொடங்கி பொது தேர்தல்கள் வரை அனைத்து தேர்தலுக்கும் இந்த அழியாத மைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறது. 2024 மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என சொல்லப்படக்கூடிய நிலையில தேர்தலுக்கு இன்னும் அதிகபட்சம் 2 மாத காலங்களே இருக்கிறது. அதற்கு முன்னதாக தேர்தலில் வாக்காளர்களுடைய விரலில் வைக்கக்கூடிய அழியாத மைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருப்பதாகவும், அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ள நிலையில சின்ன சின்ன குப்பிகள்ல அதனை நிரப்பப்பட்டு அதனை பேக்கிங் செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய செய்தி தொடர்பாளர்கள் தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்பது பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சூர்யா, தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய அழியா மை தயாரிக்கும் பணி குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.